வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பிரதமர் மோடி சந்திரசூட் அவர்களின் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது போல ஒரு காணொளி வெளியாகி அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக வளைவன் இருக்கிறார். வணக்கம் வளைவன். வணக்கம். இப்போ சந்திரசூட் அவர்களுடைய வீட்டில் பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் கலந்து மாதிரியான ஒரு வீடியோலாம் வெளியாகிருக்கு. இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, ரொம்ப வருத்தத்துக்குரிய இன்னும் மோசமான முன்னுதாரணமாக இருக்கக்கூடியதாக சந்திரசூட் அவர்களுடைய வீட்டில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வீட்டுக்கு பிரதமர் மோடி போய் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது என்பது மாறி இருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம அடிப்படையில் முதல்ல கேட்கலாம், ஒருத்தர் வீட்டுக்கு இவர் ஒரு பொறுப்பில் இருக்காரு, அவர் ஒரு பொறுப்பில் இருக்காரு, போனது தப்பா குத்தமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் நீங்கள் நீதிபதியாக இருக்கிறதுக்கு சில அடிப்படையான பண்பு நலன்கள் இருக்கிறது. அதை இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் கூட பதிவிட்டிருக்கிறார். உங்களுக்கு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் 3 பார்ட்ஸாக இருக்குது. 3 விஷயங்களை 3 முக்கிய தூண்களாக சொல்லுது. 4th பில்லர் தான் மீடியா நம்ம எப்பயுமே சொல்லுவோம். இந்த 3 பில்லர் இது எக்ஸிக்யூட்டிவ், அடுத்து லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. ஒன்று ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர்னு எடுத்தோம் அப்படின்னா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பொருந்திய மன்றங்கள், அது நாடாளுமன்றமாக இருக்கலாம், சட்டமன்றமாக இருக்கலாம். 2வது எக்ஸிக்யூட்டிவ். இந்த சட்டமன்றத்துக்கு அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட்டை நீங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் சேர்த்து பேக்கேஜில் வைப்பீங்க. பட் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களுமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள். இவங்க உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, யூபிஎஸ்சி மூலயமா வராங்க, மற்றவர்கள்லாம் இருக்காங்க. அதாவது அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் டென்யூர் முடிஞ்சு போவாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிகளாக வந்தவர்கள் அவங்க ஒன்ஸ் ஆகிட்டு வந்தால் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடியவங்க. 3வது ஜுடிஷியரி, நீதித்துறை. இந்த நீதித்துறைக்கு மற்ற 2 விட ஏன் அதிகாரம் கூடுதலாக இருக்குது அப்படின்னா, இயற்றப்படுகிற சட்டம் இயற்றக்கூடிய எம்பிகளோ எம்எல்ஏக்களோ இவங்க தப்பு பண்ணாலும், பார்லிமெண்ட்டே ஒரு தவறான சட்டத்தை இயற்றினாலும் ஜுடிஷியரிக்கு கேள்வி கேட்பதற்கான செக் அண்ட் பேலன்ஸை நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது. அதிகாரிகள் தப்பு பண்ணாங்களா அவங்கள சம்மன் பண்ணி வர வைக்கலாம். ஒரு ஸ்டேட்டினுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை செயலாளராக கூட அவங்க தப்பாக உத்தரவை மீறினாங்கன்னா வர வச்சு கேள்வி கேட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு ஜுடிஷியரிக்கு அதிகாரம் இருக்குது. அரசு செய்யக்கூடிய தவறை கண்காணிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கூப்பிட்டு கொஞ்சி குழாவது என்பதும் அதை வெளியில் காட்டுவது என்பதும் ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க நீதித்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கெடுத்து சீரழிக்குங்கிறது ஒன்று. 2வது, நீங்கள் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி அப்படிங்கிற அந்த நாற்காலிக்கு அதன் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஜுடிஷியல் சிஸ்டம், அது டாப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் தொடங்கி இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய சாதாரண லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வரைக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு பாயிண்ட் வருது. அதாவது இப்போ இவர் ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்ணுறாரு, அபாயகரமான முன்னுதாரணம். நாளைக்கு அடுத்து வரக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் அடுத்து போய் பிஜேபி ஆஃபீஸில் விழா நடக்குது, பிரதமர் விட்டாருன்னா போவாங்களா? அப்படி ஒரு பிரசிடென்ட்ஸ் அது செட் பண்ண போதா? அப்போ இவ்வளவு நெருக்கத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னா பலவிதமான கேள்விகளோடு நீங்கள் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்லாத்தையுமே இந்தியாவில் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அவரவர்களுக்கு உண்டான அதிகாரம் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2 விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு பொறுப்பு, இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குன்னா அதை 2 வகையில் நீங்கள் செய்யலாம். அதாவது அவர் பிரசாந்த் பூஷன் குறிப்பிட்டிருக்கக்கூடியது, ஒன்று, நீங்கள் நீதிபதியாக இருந்து கொண்டு செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் இருப்பதும், அதே போல் செய்யக்கூடாத ஒன்றை செய்வது, 2மே பிரச்சனை தான். 2மே அந்த நீதித்துறையினுடைய மாண்பை கெடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு செய்யக்கூடாதது செய்கிறதுங்கிறத விட செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது. எந்த நேரத்தில் இதில் நான் இதை இன்னும் வேற ஒரு விதமாக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம லோக்கலில் ஒரு பஞ்சாயத்து ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கிட்ட 2 தரப்பு போகிறாங்க, ஏதோ பிரச்சனைன்னு. இதில் இவர் எல்லாரும் நான் பண்ணி வைக்கிறேன் போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது இல்லை ஒரு தரப்புக்காரர் வீட்டுக்கு போய் நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு வந்தாருன்னா அது எப்படி பார்க்கப்படும்? அவரோட ரொம்ப நெருக்கங்கிறதுனால நாளைக்கு உள்ளபடியே இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாலும் கூட இது இவருடைய நேர்மை சந்தேகிக்கப்படும் இல்லையா? இன்னைக்கு இந்தியாவில் பல வழக்குகளில் மத்திய அரசு என்பது ஒரு
பார்ட்டியாக இருக்கிறது. யார் வேணாலும் அரசை எதிர்த்து வழக்கு போடலாம், இல்லை அரசே வழக்கு போட்டிருந்திருக்கலாம். இப்படி மாறி மாறி போகிற இடத்துல அரசே ஒரு மனுதாரராக, புகார்தாரராக அல்லது ஒரு பார்ட்டியாக இருக்கும்போது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அவங்கள கூப்பிட்டு வீட்டில் விழால அவரை நடுநாயகமாக ஏற்றுவது என்பது ஏற்கத்தக்கதா? அப்போ இது வெறும் சந்திரசூட் என்கிற ஒரு நபர், அவர் ரிட்டையர் ஆகி போன பிறகு அவருடைய வரலாறு, அதை காலம் பேசும், இதுக்குள்ள மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு இன்றைக்கு ஒரு கருப்பு புள்ளியாக இது மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் பல விதமான கேள்விகள் எழுதி இப்போ எல்லாரும் எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தர் வராருன்னா நான் தான் மணி ஆட்டி பூஜை கட்டிட்டு அவருக்கு விபூதி மட்டும்தான் கொடுப்பேன். இவர் என்ன இவரே ஆட்ட விடுறாரு, மணி பக்கத்தில் ஆட்டுறாரு, இங்கே சூடம் காட்ட வர்றாங்கலாம் பலரும் கேட்குறாங்க. ஒரு வேலை வயசில் மூத்தவனை கூட சொல்லியிருந்திருக்கலாம். அது இப்போ இது எங்கே போகுது அப்படின்னா, நீங்கள் பவரில் இருக்கிறீங்க, நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு ஜட்ஜாக போய் கூப்பிடுங்க, இல்லை பிஜேபியிலே போய் சேருங்க, அது பிரச்சனையே கிடையாது. அந்த இடத்துல அது கேள்வியே எழாது. ஆனால் சிட்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ பாஜகவுக்கு எதிரான போடப்பட்ட வழக்குகள் எடுக்கவே படாமல் தேங்கி கிடப்பது என்பதில் தொடங்கி அதானி வழக்கில் ஹிண்டன்பர்காக இவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க. குழு அமைச்சு அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிச்சது. அதுவே ரொம்ப லேட் பண்ணி தான் சமர்ப்பிச்சது. அதுக்கு பிறகு சுமார் 3 to 4 மாதம் அந்த கேஸே பட்டியலாகலை. ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா எடுத்து பார்த்துட்டு ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதானே. கேஸ் ரெஜிஸ்டரே ஆகலை. ரெஜிஸ்ட்ரிக்கு போய் ஐ திங்க் பிரசாந்த் பூஷன் நினைக்கிறேன் அவர் ஞாபகப்படுத்தி அதுக்கு பிறகு சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இருக்கிற பெஞ்சிலே போய் சொல்லி அதற்கு பிறகு அது ஒரு நாள் எடுத்து ஒரு மாதிரி அந்த கேஸை முடிச்சு வச்சாங்க. அதில் தீர்ப்புகள் அதன் மீது பல விமர்சனங்கள் இருக்குது, அதை ஓரம் வைப்போம். ஆனால் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கனெக்டிங் த டாட்ஸில் வருவாங்க. ஏன்னா சந்திரசூட் அவர்களும் ஒருவராக இருந்து தான் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அங்கே ஏன் ராமர் கோயிலை கட்டிக்கலாங்கிற தீர்ப்பு, ஒரு அதாவது இடித்தவர்களுக்கே இடம் சொந்தம் அங்கேயே கோயில் கட்டிக்கலாங்கிற அந்த தீர்ப்பு இன்றைக்கி விமர்சனத்துக்குரிய தான். பட் இதுக்கு மேலே பிரச்சனை வேண்டான்னு செட்டில் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் இந்திய வரலாற்றில் கிட்டத்தட்ட அதுதான் முதல் முறை. ஒரு 5 ஜட்ஜி சேர்ந்து ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. ஒரே தீர்ப்பு தான் எழுதுறாங்க. தீர்ப்பை எப்பயுமே யார் எழுதுறாங்கன்னுட்டு ஆத்தர்டு பை, அந்த தீர்ப்பை எழுதியவர், மற்ற 2 பேருக்கு அதில் உடன்படுறன்னு கையெழுத்து போடுவாங்க. உடன்படுவான், இல்லை தனியாக ஜட்ஜ்மெண்ட் எழுதுவாங்க. யார் எழுதுனதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அதில் போட்டதில்லை. இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு கேஸுக்குள்ளே நீங்கள் டிரான்ஸ்பரன்சி, ஊரில் இருக்க அத்தனையும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும்னு பேசுகிறீங்கல்ல, ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படி இருக்கா அப்படிங்கிற கொஷின் ரைஸ் ஆகுது. பலதுமே கூட அப்படியான விஷயங்கள் தான். இப்போ சந்திரசூட் மீது இருக்கக்கூடிய கொந்தளிப்பு என்பது சந்திரசூட்டின் மீதான கொந்தளிப்பு கிடையாது. ஒரு பெரும்பான்மைவாதம் பேசக்கூடிய ஒரு அரசிடம் போய் நீங்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் போய் சரணடைகிறீங்களா? நீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய சேர் என்பது இந்தியன் ஜுடிஷியரி, ஒட்டுமொத்த இந்திய நீதித்துறைங்கிற இடம் வரும். அப்போ அதை நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு கொந்தளித்து கொண்டு வரக்கூடியதை. நான் மோடிக்கு எதிராக அத்தனை பேரும் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவருக்கு எதிராக லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது அவருடைய சக கேபினட் அமைச்சர்கள் யாரும் ஆயுத இருந்து பேச மாட்டாங்க. அவர் சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு போகிறது தான். லெஜிஸ்லேச்சர் காலி, எக்ஸிக்யூட்டிவ் ஒரு IAS IPS அதிகாரி மோடி எடுத்து பேசிட்டு வர காலி, மீடியா சொல்லவே வேண்டாம், ஏற்கனவே சரண்டர். இப்போ ஜுடிஷியரி நீங்கள் போய் அவர்கிட்ட சரண்டரானீங்கிற மாதிரியான ஒரு கெஸ்டர் வந்ததுன்னா அது இந்தியாவினுடைய சாமானியர்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு செய்யப்படுகிற மிகப்பெரிய ஒரு அநீதியாக உங்களுடைய கெஸ்டரே காட்டும் அப்படின்றா. இது நம்ம வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்பாக இதே போல் ஒரு வேலையை உச்சநீதிமன்றத்தில் நீண்ட காலம் தலைமை நீதிபதியாக இருந்தவர் ஒரு செஞ்சுருக்கார். என்ன பீரியட் அப்படின்னா, ஜஸ்டிஸ் பகவதி, PN பகவதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் குஜராத்தில் இருந்து நீதிபதியான ரொம்ப சின்ன வயசுலேயே ஜட்ஜ் ஆனார். 38 வயசில் அவர் ஹைகோர்ட்டுக்கே ஜட்ஜ் ஆகிடுறாரு. 45 வயசில் குஜராத் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாகவே மாறிடுறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 12 வருஷத்தை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கார். மிக நீண்ட காலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இருந்தவர். அவர் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு 30 வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்டார். ஆனால் வரலாறு அவரை என்ன மாதிரி எடை போடுதோ அப்படியே தான் எடை போடுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்திரா காந்தி இருந்தாங்க இல்லையா, எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. அந்த எமர்ஜென்சியை கொண்டு வரும்போது ஆளுக்கு பிடிச்ச எல்லாரும் ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போடும்பொழுது அப்படி கைது செய்யப்பட்ட ஒருவர் பெட்டிஷன் போடுறாரு. அது இந்த மாதிரி என்னுடைய அடிப்படை உரிமை இருக்குது, தடுப்பு காவல்னுட்டு என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதையுமே அதை மீறி அதெல்லாம் காலி பண்ணி தூக்கி ஜெயிலுக்குள்ளே வைக்கிறது சரியில்லை. இந்த தடுப்பு காவல் சட்டவிரோதம்னு நீங்கள் என்னை ரிலீஸ் பண்ணணும், என்னுடைய அடிப்படை உரிமைகள் எனக்கு மறுக்கப்படுதுன்னு பெட்டிஷன் போடுறாரு. அது அங்கே லோயர் கோர்ட்டுக்கு போகுது, ஹை கோர்ட்டுக்கு போகுது, அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டில் 5 நீதிபதிகள் இருந்தார்கள். அதில் 4 பேர் இந்திரா காந்தி செய்தது சரின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க.
அதில் இந்த ஜஸ்டிஸ் PN பகவதியும் ஒருத்தர். ஆனால் ஒரே ஒரு ஜட்ஜு மட்டும் அந்த 5 பேரில் இது தப்பு, இந்திரா காந்தி செய்வது என்பது சட்டவிரோதம், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல், அரசு எமர்ஜென்சி ப்ரிவென்ஷன்ஸை கொண்டு வந்ததை தாண்டி சாமானியர்களுடைய உரிமைகளை ஒடுக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாதது, சட்டவிரோதம்னு ஜஸ்டிஸ் HR கண்ணான்னு ஒரே ஒருத்தர் எழுதினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு லா படிக்கிறவங்களுக்கு கேஸ் ஸ்டடி வரலாறு மற்ற 4 பேரையும் மறந்துருச்சு. HR கண்ணாவினுடைய அந்த தனித்து எது சரியோ அதை பேசினார் இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. அதில் ஒருத்தராக இருந்த பகவதி அதுக்கப்புறம் இன்னொரு வேலை பண்ணார். என்ன அப்படின்னா, இது எமர்ஜென்சி முடிஞ்சு எலெக்ஷனில் இந்திரா காந்தியவே பாராட்டி தீர்ப்பில் குறிப்பிட்டாப்புல, அவங்க அப்படி இப்படி அவன் அப்படின்னுட்டு. அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட் வந்தது. அடுத்து ஜனதா கட்சியினுடைய கவர்மெண்ட், இந்திரா காந்தி தோக்குறாங்க. 2.5 வருஷத்துக்குள்ளே யார் PMன்னு மாற்றி அடிச்சுக்கிட்டு கவுந்து போயிடுச்சு. ஆனால் அந்த நடுவில் 2 வருஷம் வேறு கவர்மெண்ட் இருந்தப்போ இந்திரா காந்தி அவர் விமர்சிக்கிறார். திரும்ப இந்திரா காந்தி ஜெயிச்சு 2.5 வருஷத்துல இந்த ஆட்சி கவுந்து புதுசாக எலெக்ஷன் நடத்தி வந்த பிறகு இந்திரா காந்தியை வாழ்த்தி பாராட்டி கடிதம் எழுதுறாரு. அவர் ஒரு சிட்டிங் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அவர் கடிதம் எழுதுகிறார். நீங்கள் ஒரு இரும்பு பெண்மணி, இந்த நாடே திரும்ப தலை நிமிர்ந்துடும், நீங்கள் வந்ததில்லை சந்தோஷம்னு. இது குறித்து இன்னொரு ஜட்ஜு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அவரும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அந்த காலகட்டத்தில் இருந்தவர். அது குறித்து கமெண்ட் அடிக்கும்போது அவர் அடித்தார், இருக்கிற ஜட்ஜிங்கெல்லாம், நாட்டில் இருக்கிற ஜட்ஜிங்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னு அவருக்கு பொக்கே அனுப்பிக்கிட்டு கிரீட்டிங் கார்டு அனுப்பிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா இந்த நாட்டினுடைய கடை கோடியில் இருக்கிற சாமானியனுக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கையே இல்லாமல் போய்விடும். அவன் நம்மளை நம்பாமல் போயிட்டான் அப்படின்னா இது இந்த அமைப்புக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் VD துல்ஜாபுர்கார் அப்படிங்கிறவர் வெளிப்படையாக இதை கண்டித்து பேசினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ 30 வருஷம் கழித்து 2011 நினைக்கிறேன், அதுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன ஒரு 96 வயசில் 95 வயசில் 2016-17 தான் அவர் இறந்து போனார். அது பகவதிங்கிற ஜட்ஜு. யார்? இந்திரா காந்தி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்காக வாழ்த்தி கடிதம் எழுதி பாராட்டி உங்களுடைய இரும்பு பெண்மணியே திரும்ப வந்துட்டீங்கன்னெலாம் கடிதம் எழுதினவர். 30 ஆண்டுகள் கழித்து நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படி எழுதியிருக்கக்கூடாது, அன்னைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் என் மனசாட்சிக்கு விரோதமாக எழுதிட்டேன், அது எழுதினது நானே இல்லை அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எனக்கு இருக்குன்னு 30 வருஷம் கழித்து ரிட்டையர் ஆகி வீட்டுக்கெல்லாம் வந்து காலம்புற காலத்தில் அவர் அதை பதிவு பண்ணுறாரு. வரலாறு அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குங்கிறத அவர் 95 வயது வரை இருந்து பார்த்து விட்டு தான் போயிருக்கிறார். அவரது பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அவரோட சம காலகட்டத்தில் அப்போல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா 3 கோர்ட்லேயும் 3 மிக பெரிய ஜட்ஜிங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதில் இப்போ இருக்கார்ல எந்த சந்திரசூட், உங்கள் அப்பா இருப்பார், அவர் இப்போ அவரும் சீஃப் ஜஸ்டிஸ். அது இந்த ஊரில் எல்லாம் இங்கே ஊர் தலைவராக அடுத்தடுத்து பரம்பரையாக வரும்பாங்க இல்லை, அந்த ரேஞ்சுக்கு இப்போ அவங்க வச்சுருக்காங்க. YV சந்திரசூட் ஃபர்ஸ்ட் கோர்ட் ஆளில் இருப்பார், செகண்ட் கோர்ட் ஆளில் அந்த PN பகவதி, 3வது கோர்ட் ஆளில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர். இவங்க 3 பேர் இருப்பாங்க. 3 பேருமே ரொம்ப அந்தந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள், பெக்யூலரான ஆட்கள்னு பேசுவாங்க. பட் நீங்கள் அவ்வளோ பாப்புலராக பல ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுத்து இந்தியாவில் இன்றைக்கி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னோடியாக இருந்தவர் பகவதி. இது அத்தனையும் தாண்டி ஆளுகிற அரசுக்கு நீங்கள் அடிபணிந்து போனீர்கள் என்பது தான் உங்களுடைய வரலாறை பார்க்கும் பொழுது அதுவும் கட்டாயம் பேசப்படும். அது கருப்பு புள்ளியாக தான் இருக்கும். 30 ஆண்டுகள் கழித்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி எல்லாம் மனசு விட்டு நீங்கள் பேசினாலும் கூட உங்களுக்கான ஸ்பேஸ்ங்கிறது என்ன வச்சுக்கிற அந்த பாயிண்ட் மிக முக்கியமானது. அப்படியான ஒரு நிலைக்கு தான் இந்தியன் ஜுடிஷியரியே இப்போ இவரும் தள்ளிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது இதோடு நிற்காது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பர்சனலாக நீங்கள் என்ன சாமி வேணாலும் கும்பிட்டுக்கலாம் சார், அது உங்களுடைய தனி உரிமை. அதுக்கு நீங்கள் அவரை இன்வைட் பண்ணிங்கன்னா இன்வைட் பண்ணி கும்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு அமுச்சு விட்டுருக்கலாம். அதை நீங்கள் ஃபோட்டோகிராஃப் எடுக்க விடுறீங்க, அது வெளியில் போக விடுறீங்க, அதன் மூலயமா அது வந்து என்ன செய்தியை மக்களுக்கு சொன்னாலும் பரவாயில்லன்னு பகிர்றீங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்னும் போது தான் சாமானியர்களுடைய நம்பிக்கையை பெறத்தவறியதாக இந்தியாவினுடைய நீதித்துறை இன்றைக்கு மாறி இருக்கிறது. அது படிப்படியாக நடந்துக்கிட்டு வந்த விஷயம்தான். அது வெடித்து கிளம்பக்கூடிய இடமாக கடைசி புள்ளியாக நம்ம இந்த வீடியோவை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த நிகழ்வில் வந்து இப்போ சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்கள், பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள், இவங்க 2 பேரும் இப்போ சந்தித்து இப்போ இது வந்து ஒரு மத வழிபாடு மாதிரியான ஒரு நிகழ்வு தான். இப்போது சமகாலத்தில் நடக்கக்கூடிய வழக்குகளில் குற்றவாளி சைடில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி உட்பட பாஜகவினர் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இப்போ அந்த வழக்கை கையாளுகிற ஒரு இடத்துல வந்து இப்போ சந்திரசூட் அவர்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஒரு நீதிபதியோட நடுநிலைமைத்தன்மைங்கிறது வந்து மேலே ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்போவே இந்த வீடியோ பரவக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் வந்து இப்போ எங்கள் வழக்கில் வந்து அவர் அங்கிருந்து விலகணும்
அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ சந்திரசூட் வந்து அந்த இருக்கக்கூடாது, எங்கள் வழக்கிலிருந்து விலகணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் போகிறத பார்க்க முடியுது. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும் பார்க்கலாம்? இல்லை, இப்போ இதுக்கப்புறம்னா அது அப்படிலாம் ஆகப்போகுது. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன டேட்டில் இருக்கோம், செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி. இன்னும் சரியாக 59 நாட்களில் சந்திரசூட் ஓய்வு பெறுகிறார். நவம்பர் 11 அவருக்கு பிறந்த நாள். 10ஆம் தேதி அவரோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஆப்வியஸாக 65 வயது நிறைவு செய்து அவர் அன்றைக்கி ரிலீவ் ஆகிடுவார். இந்த 60 நாட்களில் ஒன்று இமாலய வழக்குகளெல்லாம் எடுத்து முக்கியத்துவமான தீர்ப்புகள்லாம் எதுவும் வரப்போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, அது பல நேரங்களில் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை சந்திரசூட் மட்டுமல்ல, பல நீதிபதிகளுக்கும் அந்த இது உண்டு. அப்சர்வேஷனாக கொடுக்கும்போது கோர்ட்டாலில் விவாதம் நடக்கும்போது அவங்க பேசக்கூடியதெல்லாம் அப்படி இருக்கும், நியாயத்துக்காக அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். பட் ஜட்ஜ்மெண்ட்டாக வரும்போது அதில் 10% கூட டெலிவர் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு மெஜாரிட்டேரியனாக பெரும்பான்மைவாதம் பேசக்கூடிய ஒரு அரசை கடிவாளம் போட்டக்கூடிய இடத்துல மிகப்பெரிய பொறுப்புங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் எங்கன்னா அவங்க கொலீஜியம் அமைப்பு முறையே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாத வரைக்கும் அது பல கேள்விகளை பல சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இருக்கும்போது இப்படியான பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறாங்க. அப்படி விலக சொல்லி கேட்டால் அவருடைய விருப்பம், இல்லை மனுதாரர்களில் வழக்க 2 மாதம் ஒத்தி வைங்கன்னு கேட்டுட்டு அவர் போன பிறகு கூட வந்து அவங்க ஒரு ஆக்சுவலாக ஜட்ஜி செட்டிங்னா ஜட்ஜை செட்டப் பண்ணுறது கிடையாது, ரெஜிஸ்ட்ரின்னு நாங்கள் சொல்லுவாங்க. அது அங்கே தான் வழக்குகள் பட்டியலிடுறது, என்னைக்கு வருது இதெல்லாம் பார்க்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரி இருக்கும், ஹைகோர்ட்ஸில் ரெஜிஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் வேலை இருக்கிறவங்களை மூவ் பண்ணிங்கனாலே இந்த ஜட்ஜு முன்னாடி இந்த கேஸ் வேண்டாம், அவர் முன்னாடி போடுங்கிறதெல்லாம் வெளியில் பல நேரங்களில் அதை அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு மாதிரி இவர்கிட்ட போனால் அவர் ரொம்ப திட்டுவாருங்க, வேணா அவர் வெக்கேஷனில் லீவில் போட்டோம், இல்லை அவர்கிட்ட அந்த ஃபைல் மாறுச்சுன்னா வேறு ஆள்கிட்ட போடுங்கிற மாதிரி சில ப்ரீகன்சீவ்டாக சில செட்டப் உள்ள உண்டு. நம்ம அதுக்கு தாண்டி பேச முடியாது. பட் அப்படி ரெஜிஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய பாலிடிக்ஸு. நீங்கள் அங்கெல்லாம் வச்சு ஓட்டிடுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டுடைய ரெஜிஸ்ட்ரி மேலே சிட்டிங் ஜட்ஜஸே பலரும் அதிருப்தி வெளிப்படுத்தியிருக்காங்கிறத பார்க்குறோம். இந்த கேஸ் நமக்கு வரவே கூடாது. ஒரு ஓப்பன் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி சொல்கிறாரு, இது அவர் பெஞ்சுகளில் போனோம், இந்த கேஸஸ்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறது இல்லையேன்னு, இது ஏன் எனக்கு வருது, நான் இதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இந்த அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு இந்த கேஸை ஒத்தி வைங்கன்னு ஜட்ஜி சொல்லிட்டு போயிட்டாரு. செவ்வாய்க்கிழமை அந்த கேஸ் வரல. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி உள்ளே இருந்துக்கிட்டு ரெஜிஸ்ட்ரியில் என்ன தான் நடக்குது, நான் செவ்வாய்க்கிழமை எடுக்கணும்னு சொன்னேன். 2 தரப்பு வழக்கறிஞர்களும் வந்துட்டாங்க, ஆனால் கேஸ் அன்றைக்கி பட்டியலிடப்படல. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் என்ன நடக்குது, ஏன் இந்த கேஸ் இன்றைக்கி எடுக்கல, நீங்கள் ரெஜிஸ்ட்ரி எனக்கு பதில் சொல்லணும் 1 மணி நேரத்துக்குள்ளே, என்ன நடந்தாலும் சரி இன்றைக்கி ஃபுல் டே ஆனாலும் இந்த இவங்க 2 பேரும் வாதாட வச்சு நான் தீர்ப்பை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி உள்ளுக்குள்ளே பண்ணுறாரு. அப்போ ரெஜிஸ்ட்ரிக்குள்ளேயே பல குளறுபடிகள் இருக்குது, அதெல்லாம் சிஸ்டம்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது பெரிய லெவலுக்கான ஒரு டிபேட். அவர் விலகணுமா, விலகிட்டு போட்டோம். பல நேரங்களில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசப்படும். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் விலகிட்டோம். அஃப்கோர்ஸ் அவர் கிட்டத்தட்ட ஃபேர்வெல் மோடில் இருக்கார். ஏன்னா இதுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு 2 இது முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த ரஞ்சன் கோகாயோட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரஞ்சன் கோகாய் பணியை முடித்து விட்டு இப்போ பாஜகவால் ராஜ்யசபா எம்பியாக அனுப்பப்பட்டு ராஜ்யசபாவுக்கும் போகாமல் அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் மறைந்த அருண் ஜேட்லி, பாஜகவினுடைய முன்னாள் நிதியமைச்சர், மிக மூத்த தலைவர், அவர் மறைவுக்கு பிறகு தான் நிர்மலா சீதாராமன்லாம் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் கேபினெட்டுக்குள்ளே அந்த இராணுவத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து இராணுவத்திலேருந்து இப்படி மூவ் பண்ணி விட்டது, ஃபினான்ஸ்க்கு இவரெல்லாம் நகர்த்தினாங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவர் சொல்லுவார், அவர் அப்போ காங்கிரஸ் காலத்தில் சொன்னார், சில நீதிபதிகள் ஓய்வுக்கு முன்பாக கொடுக்கக்கூடிய சில தீர்ப்புகள், அவர் எல்லாமே பொதுப்படையாக தான் அவர் அதை சொன்னார், தீர்ப்புகள் ஓய்வுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலாபலன்களுக்காகவோ அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு கிளப்புகிறது. இது மிக மோசமான இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையே மிக மோசமானது, அந்த அப்படிப்பட்ட சூழல் வர்றது ஏற்கத்தக்கதில்லை அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை நம்ம அப்படியே பதிவு பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் அது பெரிய டிபேட்டு. ஓய்வுக்கு பிறகு நீதிபதிகள் பொறுப்பு ஏற்றுக்கலாமா, அது பண்ணால் அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த தீர்ப்புகள் சந்தேகிக்கப்படுமானா, அது லாங் டிபேட்டு. அது பொறுமையாக அது எப்படி போதோ போட்டோம், பார்ப்போம் இதை எப்படி சாமானிய மக்கள் எடுத்துக்கிறாங்கன்னு. ஒரு சிட்டிங் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சந்திரசூட் அவர்கள், அதுவும் கடந்த காலங்களில் சிறப்பாக சில வழக்குகள்லாம் கையாண்ட ஒருத்தர் மேலே இப்போது இந்த சந்தேகம் எழுந்திருக்கிறதுங்கிறது அடுத்த கடத்துக்கு எப்படி நகருதுங்கிறத பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.